வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம். அந்த வகையில் இந்தியாவினுடைய டெல்லியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெடிகுண்டு விபத்து, அதாவது கார் விபத்து தொடர்பாக, அதிலே கொல்லப்பட்டவர்கள் தொடர்பாகவும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள், இதனை யார் செய்திருக்கிறார்கள், இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாகவும் பல்வேறு விதமான அச்சமூட்டுகின்ற கதைகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த கார் வெடிகுண்டு விபத்து இடம்பெற்று இத்தனை மணித்தியாலங்கள் கடந்தும் இது தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையை சரியாக சொல்ல முடியாத நிலைமை காணப்படுகிறது. இப்படியாக இந்தியாவினுடைய ஊடகங்கள் குழம்பி போயிருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு முகமை அதிகாரிகள் தொடர்ச்சியான தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக சற்று ஆழமாக நடந்த விடயங்கள் தொடர்பாகவும் சம்பந்தப்பட்ட நபர்கள் தொடர்பான சில தகவல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அந்த அடிப்படையில் வருகிற போது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், நேற்றைய தினம் திங்கட்கிழமை மாலை இந்தியாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கார் விபத்து, அதாவது காரிலே வெடிகுண்டு வெடித்து சிதறியதிலே அருகிலே இருந்த கார்கள் மற்றும் அருகிலே இருந்த நபர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். சுமார் 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மேலதிகமாக கிடைத்திருக்கக்கூடிய தரவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். குறிப்பாக திட்டமிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், டெல்லியில் 13 ஆண்டுகளின் பின்பு இந்த குண்டுவெடிப்பு இடம்பெற்றிருக்கிறது. இதனை அடுத்து ஏற்படுத்தப்படுகின்ற விசாரணைகளினுடைய படியாக இன்னும் இந்தியாவை உலுக்கக்கூடிய அச்சுறுத்துகின்ற வகையிலான குண்டுவெடிப்புகள் இடம்பெறலாம் என்று நம்பப்படுகிறது. இது ஒரு அவசர கால நிலையாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்தியாவினுடைய டெல்லியின் பல பாகங்களிலும் அதிகரிக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இது மாத்திரமல்லாமல் இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் ஏனைய மாகாணங்களுக்கும் அல்லது ஏனைய மாநிலங்களுக்கும் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விவரத்திலே குறிப்பாக இந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமாக சில விடயங்களை பார்க்கலாம். அப்படியாக வருகிற போது குறிப்பாக சொல்லிவிட வேண்டுமாக இருந்தால், இது ஒரு பயங்கரவாத தாக்குதலா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்ற அடிப்படையிலான விடயத்திற்கு பகரப்பட்டிருக்கிறது. 3 மணி நேரம் இந்த கார் ஒரு இடத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல காரிலே கருப்பு நிற மாஸ்க் அணிந்திருக்கக்கூடிய நபர் ஒருவர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இவை யாவும் அங்கே பெறப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி காணொலிகளின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் இன்னும் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த வெடிப்பு சம்பவத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படக்கூடிய நபரினுடைய கார் பார்க்கிங் தொடர்பான காணொலிகள் கிடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காணொலிகளை டெல்லி காவல்துறையினர் கைப்பற்றி இருக்கிறார்கள். முதல்கட்ட விசாரணையின் பிரகாரம் இந்த கார் 3 மணி நேரம் தொடர்ச்சியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். குறிப்பாக அந்த பாதையில் இருக்கக்கூடிய சிசிடிவி காணொலிகள் தொடர்பான பல்வேறு காணொளிகள் தரவுகள் திரட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காணொலி பகுதிகள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த குண்டு வெடிப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய குண்டு வெடிப்பை செய்திருக்கக்கூடிய நபர் அல்லது அந்த கார் தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹிண்டாய் i20 என்று சொல்லக்கூடிய வெள்ளை நிற காராக காணப்படுகிறது. இதிலே ஒரு நபர் மாஸ்க் அணிந்த நிலையில், அதாவது முகக்கவசம் அணிந்த நிலையில் அவர் அந்த காரில் இருந்த புகைப்படங்களும் வெளியாக இருக்கிறது. ஆனால் இந்த நபர் யார் என்பது தொடர்பாக இன்னமும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைக்கவில்லை என்பதனையும் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த காரை ஓட்டி இருக்கக்கூடியவர் பயங்கரவாதி முகமது உமர் என்று சொல்லி தெரிவிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த விவகாரம் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கார் செங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய பார்க்கிங் இடத்திலே 3 மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் தகவல் கிடைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குண்டுவெடிப்பு தொடர்பாக டெல்லி காவல்துறை சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு பிரிவு, இவை வெடிப்பொருட்கள் சட்டம், இவையெல்லாம் கொண்டு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு மிக தீவிரமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றது இல்லையா, இதற்கு முன்பதாக ஃபரிதாபாத்திலே 2900 கிலோகிராம் வெடிபொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் சிலர் கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஒரு சில மணித்தியாலங்களில் இந்த குண்டு வெடிப்பு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. ஃபரிதாபாத்திலே காஷ்மீரைச் சேர்ந்த மருத்துவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 2900 கிலோகிராம் வெடிபொருட்கள் மற்றும் ஏராளமான ஆயுதங்கள் இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வெடிபொருட்களும் வெடிகுண்டுகளும் பறிக்கப்பட்ட பின்பதாக சில மணி நேரம்
நேரங்களில் இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரினுடைய புல்வாமாவில் இருக்கக்கூடிய கோவிலைச் சேர்ந்த முசாமில் கனாய் என்ற முசைப் அல் பலா பல்கலைக்கழக வளாகத்திலே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையின் கூட்டு நடவடிக்கையின் பெயரிலே இந்த கைது சம்பவம் இடம்பெற்றது. அது மாத்திரமல்லாமல் நினைத்து பார்க்க முடியாத அளவு 2900 கிலோகிராம் வெடிபொருட்களும் ஆயுதங்களும் மீட்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மேலதிகமான தகவல்கள் கிடைக்கப்படுகின்ற போது டெல்லியிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஹரியானாவின் ஃபரிதாபாத் மாவட்டத்திலே தௌஜில் உல் அல் ஃபலா பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் அனுமதிக்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்திலே ஒரு தனியார் நிறுவனமாக காணப்படுகிறது. இங்கு மொத்தமாக 3 மருத்துவர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடமிருந்துதான் 2900 கிலோகிராம் வெடிபொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். இப்படியாக மீட்கப்பட்டவர்கள் ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத வலைப்பின் நிலை கொண்டிருந்தவர்களாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த கார் குண்டு தாக்குதல் என்பது இந்தியாவை நோக்கி இந்தியாவிலே இடம்பெறப் போகின்ற தாக்குதல்கள் தொடர்பான ஒரு முன்னறிவிப்பாக இருக்கலாம் என்று சொல்லியும் சந்தேகிக்கப்படுகிறது. டெல்லியில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவினுடைய ஏனைய மாநிலங்களுக்கு இப்படியான ஒரு குண்டுவெடிப்பை நடத்துவதற்கான சாத்தியப்பாடுகள் இருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது என்பதனையும் சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக இந்த வெடி பொருளினுடைய தன்மை தொடர்பான சில தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வெடிப்பினுடைய தீவிரம் என்பது இடிபாடுகளுடைய தன்மை என்பவற்றை கொண்டு இது சாதாரண எரிபொருள் கசிவால் ஏற்பட்ட வெடிப்பு அல்ல என்ற விடயத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது ஒரு தரப்பு சொல்லக்கூடிய விடயம் காரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எரிபொருள் கசிவால் தான் இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி, ஆனால் அது இல்லை என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் இந்த வெடிப்பு சம்பவத்தினுடைய சில கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக RDH போன்ற அதிதீவிரம் கொண்ட வெடிப்பொருள் பயன்படுத்தப்பட்டதை குறிப்பிட்டு காட்டுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குண்டு வெடிப்பினுடைய சரியான தன்மை ஆராயப்பட்டு வருகிறது. மேலும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னமும் வெளிவரவில்லை என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். வெடிப்பினுடைய தீவிரம் வலுவாக இருப்பதால் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ITO வரை இந்த சத்தம் கேட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் வெடிப்பு நிகழ்ந்த ஹரியானா உரிம தகடு கொண்ட I-20 என்ற கார் முற்றிலுமாக சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் இருந்து 250 மீட்டர் தொலைவில் கார் பாகங்கள் சிதறி கிடந்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே எரிபொருள் வெடிப்பாக இருந்தால் எப்படியான தாக்கங்கள் இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் டெல்லியினுடைய செங்கோட்டைக்கு முன்னால் இருக்கக்கூடிய சாந்தினி சவுக் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளினுடைய ஜன்னல்கள் யாவும் சிதறி கிடந்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே இது நிச்சயமாக ஒரு காரினுடைய எரிபொருள் கசிவால் ஏற்பட்ட விபத்தாக இருக்க முடியாது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் நிபுணர்களுடைய கருத்தாக காணப்படுகிறது. அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 13 வாகனங்கள் எரிந்து நாசமாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தில் ஆரம்பத்தில் 9 பேர் பலியாக இருந்ததாகவும் பின்னர் 10 பேர் இப்போது 14 பேர் என்ற எண்ணிக்கை குறிப்பிடப்படுகிறது. சரியாக கொலையுண்டவர்கள் அல்லது உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை இதுவரை இறுதி செய்யப்படவில்லை என்பதனையும் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம். இந்த காரை பொறுத்தவரை இந்த கார் யாருடைய பேரில் இருக்கிறது என்பது தொடர்பான ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முகமது சல்மான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஹரியானாவில் இருக்கக்கூடியவர் இந்த காரை கொள்வனவு செய்திருக்கிறார். அதன் பின்பதாக அவர் விற்பனை செய்திருக்கிறார். இந்த கார் பல்வேறு நபர்களினுடைய கைகளுக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரினுடைய புல்வாமாவை சேர்ந்த நதீம் என்பவருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதன் பின்பதாக மாறி கடைசியாக உமர் முகமது என்பவரிடம் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த கார்களை பெற்றுக்கொண்டவர்கள், வாங்கியவர்கள், கைமாற்றியவர்கள் தொடர்பாக அவர்கள் தொடர்பான தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ள முற்படுகின்ற போது அவர்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் அணைத்து வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இது திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் என்பது உறுதி செய்யப்படுகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். குறிப்பாக படுகாயமடைந்தவர்களில் 24 பேர் இன்னமும் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த எண்ணிக்கை, உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை தொடர்பான சரியான தரவுகள் இன்னமும் இந்திய ஊடகங்களுக்கு சிக்கவில்லை என்ற விடயத்தையும் சொல்லிக் கொள்ளலாம். அது மாத்திரமல்லாமல் இந்த விவகாரத்திலே சந்தேகப்படும்படியாக இருந்திருக்கக்கூடிய 4 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது என்பதனை குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம். இப்படியான இந்த மிகப்பெரிய ஒரு தாக்குதல் பல உயிர்களை பலி கொண்டிருக்கிறது. இதற்கு அப்பால் இந்த விவகாரத்தில் நோக்கப்பட வேண்டிய, கவனிக்கப்பட வேண்டிய விடயங்களும் இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்ச்சியான பகை உணர்வுகள், போர் நடவடிக்கைகள் தொடர்பாக நீங்கள் அறிந்த விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த ஆண்டினுடைய ஆரம்ப கால பகுதிகளிலே இப்படியான ஒரு சண்டை பகுதியிலே இருந்த
இருந்தார்கள் என்பதும் பதற்றமான சூழல் எப்படி இருந்தது என்பதும் உங்களுக்கு தெரியும். இப்போது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோடு சில மோதல்கள் முருகல்களிலே இருக்கக்கூடிய நிலையில் இந்தியாவின் மீது பாகிஸ்தானுடைய தளமாக கொண்டு இயங்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இதுவரை எந்த பயங்கரவாத அமைப்பும் இதற்காக ஒரு உரிமை கோரவில்லை என்ற விடயத்தையும் இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளலாம். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அமித்ஷா எந்த விடயங்களும் மறைக்கப்படாது, அனைத்து விவரங்களும் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த விவகாரத்தினுடைய உண்மைத்தன்மை, இந்த விவகாரத்தில் மறைந்து கிடக்கக்கூடிய விடயங்கள், இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட திட்டங்கள் தொடர்பான ஆராய்வுகளும் விசாரணைகளும் தொடர்ச்சியாக இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது. ஆகவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதனை தாண்டிய குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறதா என்பது தொடர்பாக உண்மையில் இந்த விவகாரத்தை மீளவும் தொடர்ச்சியாக தீவிர கண்காணிப்பில் இந்தியாவினுடைய தேசிய புலனாய்வு முகமை, அதாவது என்ஐஏனுடைய அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஆகவே கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய தடயங்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நபர்களினுடைய விசாரணைகளின்படி இந்த விவகாரம் இன்னும் அதிர்ச்சிகரமானதாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஆகவே இந்த டெல்லியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தாக்குதல் ஏனைய மாநிலங்களுக்கு பரவுமாக இருந்தால் இந்தியாவில் தொடர் குண்டுவெடிப்புகளுக்கான அச்சம் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் தன்னுடைய நகர்வுகளை மறைமுகமாக ஆரம்பித்திருக்கிறதா என்ற சந்தேகமும் வெளியிடப்படுகிறது என்பதையும் சொல்லுகிறார்கள். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த விவகாரம் தொடர்பான மேலதிகமான தகவல்களை இனி வருகின்ற நாட்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். நன்றி உறவுகளே. நாளை மற்றும் ஒரு எதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.